காந்தி 24 ஹவர்ஸுங்கிற அந்த கேப் இருக்குல்ல சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்லிங்க்டு ட்ரஃப்ஸ் அதிகமாக ஒன்றுக்கொன்று இந்த லிங்க் உள்ள அந்த காற்றழுத்தங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இப்போ செய்தி இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் ராணிப்பேட்டை திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் என்று விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு மழைப்பொழிவு இப்போது இல்லை. அதனால தான் அந்த கேள்வி உங்கள் முதல் கேள்வியாக அந்த கேள்வியை நான் கேட்டோம். இந்த அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு காற்றழுத்தங்கள் உருவாகும் போது இது கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு புயலுக்கு நிகராக இந்த மழைப்பொழிவு இருப்பதற்கு என்ன காரணம் சார்? காற்றழுத்தங்கள் புயலுக்கு நிகராக அந்த மழைப்பொழிவு இப்போதைக்கு அண்மை காலங்களில் இருப்பதற்கு என்ன காரணம்? நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸ்லோ மூவ்மெண்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது நேத்திலிருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, அது பேரலல் டு த கோஸ்ட். ஸோ நீங்க 3 நாளா இருக்கு சார் மழை. இந்த காற்றழுத்தால ஒரு 3 நாள் மழை தொடர்ந்து 3 நாளாவே சென்னை கொஞ்சம் சவுத் டெல்டா எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க பொதுவா பாத்திருப்பீங்க, ஒரு காற்றழுத்த பகுதி உருவாச்சுன்னா அது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அப்படியே நமக்கு உள்நோக்கி சென்று விடும். நமக்கு இப்ப ஆந்திராக்கு போகுதுன்னா அது புயலாக மாறியும் அப்படி சென்று விடும். இப்ப அதே நேரத்துல நம்ம எப்பயுமே ஒரு காற்றழுத்த பகுதி பேரலல் டு தி ஸ்லோ மூவ்மெண்ட். நீங்க 2022 இருந்தே பாருங்க, நம்ம 2022 நமக்கு மயிலாடுதுறையில அந்த சீர்காழியில 400 மில்லிமீட்டரா இருக்கட்டும், 2023 நமக்கு மிச்சாங் புயலா இருக்கட்டும், மெது ஸ்லோவாக மூவ் ஆகி நம்ம வந்ததை பார்த்தோம். 2023 நமக்கு தென் தமிழகம் நம்ம தூத்துக்குடி மற்றும் அந்த பெரும் வெள்ளத்தை பார்த்தோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட் அண்ட் ஸ்டாக்னன்ட் சிஸ்டம். சோ ஆஃப் லேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக நகர்ந்து கடற்கரையை ஒட்டி பேரலல் அந்த கோஸ்ட் லைன்ல பேரலா நகர்ற மாதிரி. சோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு பேட்டர்ன்ஸ் எப்பயுமே நிறைய மலைகள் நம்ம இது பண்றது பார்த்தோம். இன்று ரொம்ப பெரிய மலை கிடையாது, பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாகப்பட்டினத்திலையும் ஒரு நாள் கடலூர்லயும் இன்றைக்கு காலையில் கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதியில் கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டர்ல இருந்து நிறைய இடங்களில் பதிவாகிறது பார்த்தோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட 70 இருந்து 100 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம பதிவானது பார்த்தோம். இது பெரிய மலைன்னு சென்னையில சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நமக்கு விட்டு விட்டு கொடுக்குற மலை நம்ம பார்த்தோம். இப்ப இதுவே காற்றழுத்த பகுதி இன்னைக்கு வலு இழக்காமல் சென்னைக்கு அருகே இப்ப இருந்திருந்தால் இன்றும் மழை நமக்கு தொடர்ந்து பெய்து இருக்கும். சோ அந்த ஃபைனல் சான்சஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்லிங்க்ட் இந்த பக்கத்துல இருக்கிற காற்றழுத்த மண்டலமும் இதுவும் டிப்ரெஷன் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி இந்த சேலஞ்சஸ் வருகிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வானிலையோட இது பாத்தீங்கன்னா இப்ப இந்திய வானிலை மையம் பாத்தீங்கன்னா அவங்க சில பாராமீட்டர் வச்சு பார்த்திருப்பாங்க. ஏன் ரெட் அலர்ட் அவங்க திருவள்ளூர் கொடுத்தாங்கன்ற மற்றும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டன்றது அவங்க ஒரு வேளை இந்த காற்றழுத்த பகுதி இங்கேயே நிலவு கொண்டு மேலும் ஈரப்பதமுள்ள காற்றை சென்னைக்கு, ஏன்னா சென்னைக்கு அருகே வரும்போது என்ன வரும்னா சென்னைக்கு நார்தர்ன் போர்ஷன். சோ அப்ப நீங்க சென்னைக்கு நார்தர்ன் போர்ஷன் நமக்கு ராணிப்பேட்டோட சில பகுதிகளும் ஆந்திரா ஒட்டி உள்ள சில பகுதிகளும் நம்ம திருவள்ளூர்ல சில பகுதிகளும் நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஓகே, இது இந்த சர்க்குலேஷன் இது பக்கத்துல இருக்கிறது. சோ ஈரப்பதம் உள்ள காற்றை தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை பகுதிகளுக்கு மேகங்களை உருவாக்க கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல அவங்க அதை கொடுத்திருக்கலாம். சோ அதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கு பிராட் சர்க்குலேஷன் இது பாதி உள்ள நம்ம வீக்கன் ஆகி போகும்போது உள் மாவட்டங்களுக்கு நம்ம வரதை நம்மளால காலையிலே நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ இப்ப நாங்க சொல்ற மாதிரி இமீடியட்டா இந்திய வானிலை மாத்தி காலையில இப்படி சொல்லி மத்தியானம் மாத்தி சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் தான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர டக்குன்னு மாறிடுச்சு இப்படி மாத்தி சொல்லிடலாம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. மேபி பியூரோக்ரஸி இருக்கலாம், இல்ல அவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம். நீங்க அந்த கேள்வியை அவங்க இந்திய வானிலை மையம் கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன் நமக்கு இன்னைக்கு பட் ஏன் பிரதீப் ஜனதார் நீங்க சொல்றது நீங்க அந்த அவங்க 24 ஹவர்ஸ் கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தான் இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் பொதுவாக வருது. இப்போது நீங்க உங்களை போன்ற வானிலை நிபுணர்கள் மற்றும் இந்த சுயாதீன வானிலை ஆர்வலர்கள் பல்வேறு அந்த கணிப்புகளை துல்லியமாக கணிக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்குறோம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறத விட ஒரு கவர்மெண்ட் இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிநவீன அந்த கருவிகள் எல்லாமே இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஒரு ரெட் அலர்ட் கூட கரெக்டாக மாற்றி சொல்லிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எங்களுக்கு இருக்குது. அதை 24 ஹவர்ஸுங்கிறது அந்த ப்ரிடிக்ஷனை 12 ஹவர்ஸுங்கிறது அது அவங்க வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது சார் முதல் நீங்க சொன்னதை நான் துல்லியமா கணிக்கிறது அப்படிலாம் நம்ம வானிலை யாராலையும் மழை வருது அப்படின்னா அப்படியே நம்ம சொன்ன மாதிரியே பொழிந்துரும். இன்னும் இயற்கையை நம்ம அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. நம்மளால இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் படி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம்.
ஸோ நீங்க நமக்கு அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் எந்த மாதிரி டிஸ்கஷன் மேற்கொள்ளப்பட்டது, என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்றது. இப்போ பிளாகர்ஸ் மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க வந்து 24 மணி நேரமும் அது என்ன மாதிரி வருது, எங்க நகர்ந்து போகிறது, ஸோ நம்ம தூங்காம கீங்காம கூட நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு அது வந்து இது ஒரு வேலை கிடையாது, இப்போ நமக்கு பிடித்த விஷயம் இது நமக்கு பண்றது. ஸோ எங்களை ஒரு வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு மாடல் 4 வாட்டி கம்ப்யூட்டர்கள் ரன் ஆகும். ஒரு மாடல் நான் சொல்றேன், இப்போ நம்ம ECMF எடுத்துக்கலாம், இல்ல நம்ம அமெரிக்காவோட GFS எடுத்துக்கலாம், இல்ல மற்ற மாடல்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். என்செம்பிள்ஸ் சொல்லுவோம், காம்பினேஷன்ஸ் ஆஃப் த மாடல்ஸ் எல்லாம். ஸோ மொத்தமா பார்க்கும்போது நமக்கு ஓவராலா நம்ம பார்த்துட்டு வரும்போது ட்ரெண்ட் சில விஷயங்கள் தெரியும். அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால வந்து இல்லங்க 22ஆம் தேதி மழை பெய்யும் தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் நேற்றுக்கு இரவு நேரம் ஒரு காலை நேரத்துல ஓரளவுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு காலைக்கு அப்புறம் பெரிய மழை நம்ம இருக்க போறது இல்லைன்றது ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் வந்து எல்லா மாடல்களும் பிக் ஆகுதா, ரியாலிட்டியோட அது சிங்க் ஆகுதா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நம்ம எளிதா ஒரு லைன் நாளைக்கு மழை வரும்னு சொல்றது வந்து ரொம்ப எளிதா தான் இருக்கும். நம்ம 1-2 வாட்டிகள் நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் சொல்றது எளிதா தான் இருக்கும். பட் அதுவே நீங்க பெரிய ஒரு மக்களுக்கு சொல்லும் போது அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, ஒரு நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம காஷியஸோட ரொம்ப ஓவராகவும் நம்மளால ஹைப் பண்ணக்கூடாது, ரொம்ப பயமுறுத்தக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம பயமுறுத்தணுமோ அந்த நேரத்தில் நம்ம பயமுறுத்தி சொல்ல வேண்டும். ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தான். ஸோ வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கேள்வி அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வலுவிழக்காமல் நீங்க ஏன்னா அவங்க டிப்ரெஷன் ஆகும்னு ஒரு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அது வலுவிழக்காமல் டிப்ரெஷன் ஆகி சென்னை பக்கத்தில் அருகே வந்திருந்தால் அந்த ராணிப்பேட் மற்றும் திருவள்ளூர்ல அந்த மழை பெய்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது பெய்யாம போய்விட்டது. சோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நிறைய இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் அந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் விடுறாங்க.